ஜிஎஸ்டி விதிகளை எளிதாக்க வேண்டுமென தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். வாடகை கட்டிடங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% ஜிஎஸ்டி மற்றும் தமிழக அரசு விதித்துள்ள 6% சொத்து வரி ஆகியவற்றை ரத்து செய்ய கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவ்வமைப்பின் தலைவர் விக்ரமராஜா, ஜிஎஸ்டி விதிகளை எளிதாக்க வேண்டும் எனவும் மாநிலத்தில் விதிக்கப்பட்ட வணிக வரிகள் சீராக மாற்றப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் மார்ச் மாதம் டெல்லியில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். இன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பில் வாடகை கட்டிடத்திற்கு 18% வரி ஏற்கனவே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இணக்க வரி கட்டுகின்றவர்கள், இணக்க வரி என்பது 1.5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்கின்றவர்கள் 1% நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுவோம். அந்த ஜிஎஸ்டியை இன்புட்டை திரும்ப பெற முடியாது. ஆகவே இன்று 1.5 கோடி வணிகம் செய்கின்ற சாமானிய வணிகர்களுக்கு இன்புட் எடுக்க முடியாத நிலை தெரிந்தும் ஜிஎஸ்டி வரி விதிப்பை 18% கட்டாயமாக கட்டப்பட வேண்டும் என்பதை ஜியோ போட்டதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இந்த நிலை தொடருமானால் நாடு தழுவிய அளவில் அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து அகில இந்திய சம்மேளனம் மூலமாக வருகின்ற மார்ச் மாதத்திலே டெல்லியிலே மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன்.